அடுத்தவரின் கருத்துக்கு காது கொடுத்தால் உங்களோட சந்தோஷம் பறிபோகும். நம்புறீங்களா? ஹாய் ஹலோ வணக்கம். கதைகள் தமிழோடு உங்களிடம் உரையாடுது உங்கள் அன்பு தோழி விஜயா. அப்பாவும் பையனும் சேர்ந்து 2 கழுதையை வளர்க்குறாங்க. அந்த பையனுக்கு ஒரு ஆசை, கழுதையோட வெளியில் பயணம் போகணும்னு. அப்பா கிட்ட அதை சொல்கிறாங்க. சொல்லும்போது அப்பா அந்த பையனையும் அழைத்து கொண்டு 2 கழுதையும் அழைச்சிக்கிட்டு வெளியில் போகிறாங்க. போன சில நேரத்திலேயே கொஞ்சம் பேர் பேசிக்கிறாங்க. இந்த சின்ன பையனை கழுதை மேலே ஏற்றி அழைச்சிட்டு போனால் அது எவ்வளோ நல்லா இருக்கும், ஏன் எல்லோரும் சேர்ந்து நடந்து போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே தன்னோட பையனை இன்னொரு கழுதை மேலே ஏற்றி வச்சு நடந்து போகிறாரு. கொஞ்சம் தூரத்தில் இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, ஏன்பா நீயே அந்த கழுதை மேலே ஏறிட்டு போண்டு தானே, நீ ஏன் நடந்து போகிற, அப்படி போனால் சந்தோஷமாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு அப்பாவும் இன்னொரு கழுதை மேலே ஏறிட்டு பயணம் போகிறாங்க. போன கொஞ்சம் தூரத்திலே இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பாவம் அந்த வாயில்லா ஜீவன், அந்த ஜீவன்களை இதுங்க தூக்கிட்டு போங்களா, இதுங்க பாரு, இதுங்க ஏறி அந்த கழுதை மேலே பயணம் போகுதுங்க, அது மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே அப்பாவும் பையனும் கழுதை மேலேருந்து கீழே இறங்கி கழுதையை தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போன கொஞ்சம் தூரத்திலேயே இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, லூசுங்க, கழுதை என்ன நடந்து வராதா, இதை போய் தூக்கிட்டு போதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கட்டியிருந்த கழுதையை அவுத்து விட்டு நடந்து போகிறாங்க. இப்போது ஃபஸ்ட்டு அப்படி தானே வந்தாங்க. அந்த வழியில் நடந்து வரப்போ ஒவ்வொருத்தரும் சொல்கிறத கேட்டு தன்னோட பயணத்தை எவ்வளோ கடினமாக்கிக்கிட்டாங்க, தன்னோட மனசை எவ்வளோ காயப்படுத்திக்கிட்டாங்க. இதை யோசிச்சு பாருங்கள். அடுத்தவங்க கருத்தை விட நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. உங்களோட சந்தோஷம் உங்கள் கையில் இருக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். பாய்.